கைஸ், இன்னைக்கு நாம இந்த சீரீஸோட 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினை பிரேக்கப் பண்றதா சொல்லிடுறான். எல்லா ஷின்னுக்காக தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் மாத்தி மாத்தி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் காலையில வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்பலாம் நினைச்சிட்டு இருக்கா. வீடே ரொம்ப அலங்கோலமா இருக்கு. எப்பவுமே கிளீனா மெயின்டைன் பண்ணுவா. சாப்பிட்டு போட்ட தட்டு கிண்ணம் தொடச்சு போட்ட டிஷ்யூன்னு எல்லாமே அங்கங்க கிடக்குது. அவளுக்கு ஆபீஸ் போறதுக்கு மனசு இல்ல. இதுல வேற பேண்ட் போடுறதுக்கு நைட் பேண்ட போட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா ஆபீஸ்க்கு கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப செக்ரட்டரி நம்ம ஹீரோ எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏத்துக்கிறதா சொல்லியிருப்பாங்க போல. அந்த விஷயத்த சொல்றான். ஆனா ஹீரோ முகத்துல சந்தோஷமே இல்ல. செக்ரட்டரி, நீங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, ஆனா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்க சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே ஆபீஸ்ல பார்த்தா நம்ம சீஃப் அப்பதான் வராரு. ஹீரோயின் அவருக்கு போன் பண்ணி வெளியில ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கா, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. இவரும் போன் பேசிட்டே உள்ள வந்து பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்குல்ல, இன்னும் தூங்கி எந்திக்கவே இல்ல. அவளோட பெட்டி திங்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கு. அவ சோஃபால தூங்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு சீஃப் பேசிட்டு இருக்காரு. 2 மாசமா இங்கதான் தங்கி இருந்திருக்காளாம். புது இடம் கண்டுபிடிச்ச உடனே போயிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கா. சீஃப் ஒண்ணு நம்ம பாஸ்க்கு தெரியறதுக்குள்ள சீக்கிரம் ஒரு இடத்த பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டான். என்ன எங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, நீங்க உட்காந்து கதை பேசுறதுக்கு தான் நான் கரண்ட் பில் எல்லாம் கட்டிட்டு இருக்கேனா, வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். நல்ல வேலை அவனுக்கு கேட்கல போல. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் அந்த பொண்ணை தனியா மீட் பண்றா. இத பத்தி என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கலாம்ல, என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறியான்னு கேக்குறா. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு ஏன் கஷ்டம், நான் சீக்கிரம் ஒரு வீடு பாத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் இவளுக்கு ரோல் மாடலாம். ஹீரோயின் மாதிரியே பெரிய எடிட்டரா சீக்கிரம் வரணுங்கிறது தான் அவளோட கனவா. அதையும் சொல்றா. இப்ப அப்படியே ஒரு மீட்டிங் நடக்கு. நம்ம சீஃப், கங்கு, அப்புறம் நம்ம சீனியர் 3 பேர் இருக்காங்க. சீனியர் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் பத்தின மீட்டிங் தான். ஆனா கங்கு அதை கவனிக்காம சீனியர் கங்கோட கண்ணத்தை பிடிச்சலாம் இனிங்க இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல எல்லாம் அவருக்கு ஹார்ட் பயங்கரமா துடிச்சிருக்கும். நமக்கு ஏன் அப்படி இருக்கு, ஒருவேளை அவளை பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பாக்குறாரு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்க இவர் மீட்டிங்கை கவனிக்காம இருக்கிறத சீனியரும் சீஃப் நோட் பண்ணிட சீனியர் அவரோட கண்ணத்தை பிடிச்சி இறங்கி ஒழுங்கா மீட்டிங்கை கவனி அப்படின்னு சொல்ல நம்ம கங்குக்கு இன்னும் ஹார்ட் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேக வேகமா பாத்ரூம் ஓடிட்டாரு. அங்க நின்னு ஒருவேளை நம்மளுக்கு பிடிச்சிருக்குமோ, கங்கு பிடிச்சிருக்குமோ, கங்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா கடைசி இல்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டை பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேற இவன் தான் ரோல் மாடல் அப்படி இப்படின்னு பேசிருப்பாளா, இப்படி போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டா. நான் இப்படி உடஞ்சி விழுந்திருக்கிறத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் திரும்பவும் மேல வந்து ஒவ்வொரு நாளையும் உருப்படி ஆக்குவேன், கண்டிப்பா நல்லா பண்ணுவேன்னு சொல்லி அவளோட வேலையில தீவிரம் காட்ட ஆரம்பிக்கிறா. நமக்கு கிடைச்சிருக்க ஒரு விஷயத்த நம்ம வரையும் பண்றோம், ஆனா அது இன்னொருத்தரோட கனவா இருக்கு அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு அந்த 2 அசிஸ்டன்ட் பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் என் கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவ ஒரு வெப்சைட்ல போஸ்ட் போடுவாள்ல, அதுல போட்டிருக்கா. இதை ஹீரோ பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் மீட்டிங்ல ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. அந்த நாட்டுல வாழ்ற 80% மேல உள்ள இளைஞர்களுக்கு அவங்க வாழ்ற வீடு பிடிக்காதான். அது எதுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதை பத்தி நம்ம மேகசின்ல ஒரு ஆர்டிகல் போடலாம்னு சொல்றா. நம்ம ஊர்ல எல்லாம் அம்மா அப்பா கூடவே தானே இருப்போம். ஆனா அந்த ஊர்ல எல்லாம் ஒரு வயசுக்கு வந்தவொடனே வெளியில வந்துருவாங்கல்ல. அப்படி வெளியில வந்தவங்க நிறைய பேர் சின்ன சின்ன ரூம், பேஸ்மெண்ட்ல உள்ள ரூம், அப்புறம் மேல ரூஃப் டாப்ல ரூம் எடுத்து இந்த மாதிரி தான் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்திலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சீஃப் இருந்துட்டு அதெல்லாம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல, வேணா ஏதாவது காசு வர்ற மாதிரி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சா அவர் இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோ ஒத்துக்கிட்டான். நம்ம மேகசினுக்கு ஒரு பேர் கிடைக்கும்ல, அதனால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அப்படி ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது தேங்க்ஸ்ன்னு சொல்ல சரி கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கிளம்பாம நான் போன தடவை சொன்னதை மறந்துருங்க, இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ணா கடுமையா நடத்துங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, உங்களுக்கு எப்படி நடத்தணும்னு தோணுதோ அப்படியே நடத்துங்க, ஏன்னா இனிமே எனக்கு தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படி ஹீரோ சாயந்தரம் வீட்டுக்கு வரான். அவ கோட்டெல்லாம் கழட்டி வாட்ச் எல்லாம் கழட்டி வைக்கும் போது அவ ஒரு வீடு கிச்சன் கிஃப்டா செஞ்சு கொடுத்திருந்தால, அதை அவன் பத்திரமா வச்சிருந்திருக்கான் போல. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஞாபகமாவே தான் இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் ஆபீஸ்க்கு வர நம்ம சீஃப் எதிர்த்தாப்புல வர்றாரு. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிஃப்ட் கொடுத்துருக்காங்களாம். அவன் கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ஒண்ணு கிடைச்சிச்சுல, அந்த கம்பெனில இருந்து தான் சீஃப் அதை பார்த்துட்டு அவருக்கு எவ்வளவு லக்கு, ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு, கிஃப்ட் வருது அப்படின்னு சொல்ல செக்ரட்டரி அது அவருக்கு ஈஸியா கிடைக்கல, அவர் ரொம்ப உழைச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி ஹீரோயின் அவ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட வீட்டுக்கு தான் போறா. அவன் இந்த ரூஃப் டாப்ல தான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பான் போல. ரூஃப் டாப் ஹவுஸ்ன்றது இளைஞர்களுக்குலாம் ஒரு கனவு அப்படிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி சோகமா வச்சுட்டு அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சுத்த போய். டிவி ஷோலையும் மூவிலையும் தான் இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், நிஜத்துல நல்லாவே இருக்காது. மழை வந்தா வெள்ளமா பெருக்கும், வெயில் காலத்துல பயங்கர வெக்கையா இருக்கும், குளிர் காலத்துல பயங்கர குளிரா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அவள் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். அவ சில அட்வைஸ் அவனுக்கு கொடுக்குறா. இந்த பர்னிச்சர் எல்லாத்தையுமே சோத்தை ஒட்டி வச்சா கொஞ்சம் குளிர் ஹீட் எல்லாம் உள்ள வரது குறையுமா, அது மாதிரி ஜன்னல் கதவு இதுல எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட் கவர் மாதிரி ஒண்ணு இருக்கு அதை ஒட்ட சொல்றா. அப்புறம் ஜன்னலுக்குலாம் கர்டைன் போடணும், தண்ணி வடியும்ல அந்த இடத்த சுத்தி எப்பவுமே கிளீனா வச்சுக்கிட்டா அடப்பு இருக்காது, அது மட்டும் இல்லாம அதுல ஒரு ஃபில்டரை போடணும் அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் கொடுக்குறா. இப்ப அப்படி நம்ம ஹீரோவும் சீஃபும் ஒரு சர்வேக்காக வெளியே போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்போ நம்ம சீஃப் போற வழியில எல்லாம் பில்டிங்கை பார்த்துட்டு எங்களோட பில்டிங்கும் இந்த மாதிரி இடிச்சு கட்டினாங்கன்னா நல்லா இருக்கும், அதோட வேல்யூ நல்லா போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கிட்ட அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அசோசியேஷன் பிரசிடென்ட் இருப்பாங்கல்ல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாராம். அதனால இப்ப அந்த இடத்துக்கு இவரோட ஒய்ஃப் தான் வந்திருக்காங்களாம். அவரோட ஒய்ஃப் வந்ததுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் புஷ் பண்ணுவாங்க, சீக்கிரம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் போன்ல அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு வீட்டுக்கு அவங்க சர்வேக்கு போயிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டோட ஓனருக்கு ஏதோ அப்பெண்டிக்ஸ் இருந்திருக்கான், அதனால பிரச்சனையாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காராம். அதனால இன்னைக்கு அவங்களோட சர்வே பண்ண முடியாது, நம்ம இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு அதான் வெளியில வந்துட்டோமே கொஞ்ச நேரம் காத்தாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டாவது அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவ வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்கா. அவ இந்த பேஸ்மெண்ட்ல ரூம் இருக்கும்ல அங்கதான் தங்கியிருப்பா போல. அதையும் உள்ள போய் பாக்குறா, ரொம்ப நீட்டா வச்சிருக்கா அந்த பொண்ணு. ஹீரோயின் இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் நிறைய இருந்திருக்கலாம். இந்த பொண்ணுக்கு ஒரு சில அட்வைஸ் சொல்லலாம்னு பார்த்தா இவ ஹீரோயின் அளவுக்கு நல்ல திறமையா தான் இருக்கா. அவ சொல்ல வர்றது எல்லாமே அவன் முன்னாடியே செஞ்சு வச்சிருந்திருக்கா. இப்ப அப்படி திரும்ப நம்ம சீஃபை ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு குளத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்க. ஹீரோ சீஃப் கிட்ட நீங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்க அவரு இது என்ன கேள்வி, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்ல இவன் ஒண்ணு நான் எதுக்காக அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன, ஒரே வெறுமையா இருக்கு அப்படின்னு வருத்தப்பட என்ன இப்படி வருத்தப்படுறீங்க, நானா மட்டும் நீங்களா இருந்தேன் என் வாழ்க்கைய அப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஹீரோ கிட்ட நிறைய பணம் இருக்கான், அது மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாதனால யாரையும் பாத்துக்க வேணாமா, அவர் இஷ்டத்துக்கு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறான். என்னடான்னு பார்த்தா அப்புறம் ஒரு பெரிய காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். சீஃப்லாம் கடந்து மொக்கு மொக்குன்னு முக்குறாரு. ஹீரோ சந்தோஷத்தை தேடி வந்திருக்கானாமா. சீஃப் இது வரைக்கும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததே இல்லையா, இந்த சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமே இல்ல. அவனோட சந்தோஷத்தை தேடி போறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம சீனியர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வராங்க. ஏதோ ஆபீஸ்க்கு வந்த பார்சல்னு பார்த்தா அவங்களுக்கு வந்தது தானா, வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கான். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஓவர் கோட் ஒன்று எடுத்திருக்காங்க. அவங்க இப்போ ஒரு கோட் போட்டிருக்காங்க, அதுக்கும் இதுவும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு ரெண்டு ஒண்ணு தானேன்னு கேட்க என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் போட்டிருக்கிறது பிரவுன், இப்ப எனக்கு வந்திருக்கிறது டார்க் பிரவுன் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் முடியல இன்னொன்னு எடுக்கிறாங்க, அதுவும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கு, இதுவும் ஒண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது சேச்சா இதுவும் ஒண்ணு கிடையாது, உனக்கு ஒரு ஃபேஷன் சென்ஸே இல்ல, நான் இப்ப போட்டிருக்கிறது ஸ்லிம் ஃபிட், இப்ப எனக்கு வந்திருக்கிறது ஓவர் ஃபிட் அப்படின்றாங்க. எல்லாம் ஆன் பாக்குதுங்க. அப்புறம் இன்னொரு கோட்டை வேற எடுக்கிறாங்க, பார்த்தா அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க இல்ல இல்ல இதுல எந்த வித்தியாசமும் இல்ல, தெரியாம நான் வச்சிருக்கிறதே ஆர்டர் போட்டேன், நீ வேணா இதை வச்சுக்கோன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கங்கு இவளெல்லாம் லவ் பண்றவன் ஆண்டி ஆயிடுவான்னு நினைச்சிட்டு நம்ம ஹார்ட் தேவையில்லாம துடிச்சிருக்கு, அதோட துடிப்பை வேஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ சீனியர் கங்கு ஏதோ வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்க சீனியரை பார்த்தோன்னே அடிச்சு பிடிச்சு பாத்ரூம்க்கு ஓடுறாரு. அப்போ சீனியர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு போன்ல உன்னை காட்டுறா, ஒருவேளை இதனாலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னன்றது நமக்கு இப்ப காட்டல. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தா சீஃப் ஹீரோவை சூட் கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹீரோவுக்கு கோட் சூட் எல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பார் போல. முதல்ல ஹீரோ ஆமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது உங்களுக்காக தான் சொல்றேன், எனக்கு நிஜமாவே இதுல சந்தோஷம் இல்லைன்றான். அப்புறம் அவன் சீஃபை கோட் சூட் எல்லாம் ட்ரை பண்ண சொல்றான். சீஃபும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, நான் ட்ரை மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அவர் இப்ப போட்டிருக்கிறது ஏற்கனவே ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிடுறான். சீஃப் அதெல்லாம் வேணான்னு சொல்ல இல்ல இல்ல இது ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு சந்தோஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப திரும்ப சீஃப் இன்னொரு வழி வேற சொல்றாரு அவன் சந்தோஷத்துக்காக. என்னன்னு பார்த்தா ஏரோப்ளேன்ல போறது தான், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சீஃப்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா. சீஃப் ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா நானா இருந்தா இதெல்லாம் பண்ணுவேன் நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒருவேளை உங்க ஆசையை நிறைவேற்றினா எனக்கு சந்தோஷம் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு.
ஹீரோயின் இன்னுமே வேலை பார்த்துட்டு இருக்கா. சின்னப்பா அவளை பார்த்துட்டு பக்கத்துல போய் இன்னுமா வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னும் சாப்பிடல தானே, வா போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். அவளும் நீ இதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டே வரமாட்டேன்ற மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்ல, நம்ம இப்ப சூப்பர் மார்க்கெட் போவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அதை அவ பார்த்துட்டு எப்பவும் போல ஒரு பழமொழி சொல்றா, மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயத்த மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனா இந்த போட்டோ பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் இந்த லைன் எழுதியிருந்தாராமா. இதெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஷின் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு காலால் நடந்து போலாமா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அவ, நீ என்ன ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுக்கு நன்றி, ஆனா இனிமே அதெல்லாம் தேவையில்ல, நீ பாஸுக்கும் எனக்கும் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்ன கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு பண்றேன்னு புரியுது, ஆனா இப்ப நிஜமாவே நான் நல்லா இருக்கேன், அதனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல டக்குன்னு அவன் நிறுத்தி, நான் அதுக்காகலாம் பண்ணல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, நீ இப்போ உடனே எல்லாம் பதில் சொல்ல தேவையில்ல, யோசிச்சு சொல்லு, உன்னோட கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே போகட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அவ என்ன பதில் சொன்னான்னு தெரியல. இப்ப அப்படி சீஃப் எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வராரு. ஹீரோ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வராரு. கோட் சூட்லாம் வேற போட்டிருக்காருல. வைஃப் கிட்ட வந்து பெருமை பீத்துறாரு, பாத்தியா எங்க பாஸ் எப்படி கிஃப்ட் பண்ணிருக்காருன்னு, என் வேலையில என்ன இவ்வளவு தூரம் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் வைஃப் வேற இந்த பில்டிங் எடுத்துட்டு திரும்ப கட்டணும்ல, அதுக்கு கம்பெனிஸ்லாம் ப்ரொபோசல் அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த ப்ரொபோசலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கான். நான் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்புறம் நம்ம சீஃப் தான் அந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அப்போ ஒரு கன்ஃபியூஷனோட நேம பாக்குறாரு. இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்க அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஹீரோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா, அந்த செக்ரட்டரி கூட சீஃப் கிட்ட சொல்லியிருந்தாரு, அந்த கம்பெனி தான். இப்ப நம்ம சீஃப் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கம்பெனிக்கு தானே நம்ம ஹீரோ இன்வெஸ்ட் பண்றான், அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் போல, அப்ப நமக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு. அவர் கார்ல வச்சு இப்ப என் ஒய்ஃப் தான் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தார்ல, அதனாலதான் ஹீரோ இப்பெல்லாம் பண்றானு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோ ஆபீஸ்க்கு வரான். அப்ப நம்ம சீஃப் அவனை பார்த்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து சாஞ்சுக்கிட்டு, நமக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படின்னு கேட்க, ஹீரோ 3 மணிக்குன்னு சொல்ல, நம்ம மீட்டிங்கை நாளைக்கு மாத்தி வச்சுப்போமா, நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு ஓவரா பேசுறாரு. ஹீரோ ஆனா கோவமே பண்ணல, சரி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இது நம்ம சீஃப் இவ்வளவு கெஸ்டா நம்ம பாஸ் கிட்ட பேசுறாருன்னு. கங்கு இருந்துட்டு, நீங்க எதுக்கு நம்ம பாஸ் கிட்ட இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இன்னும் இருக்குடா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரும்ப அவன் ரூமுக்கு போய் அவனுக்கு எதிர்த்தாப்புல சோஃபால உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு காதை குறைஞ்சுக்கிட்டு, திரும்பவும் மீட்டிங்க நாளைக்கு வைக்க வேணா நாளை கழிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் கூட்டு போ, ஒரே ஆள் இல்ல வெளிநாட்டுக்கு கூட்டு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனும் சரி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பாக்கல, ஆனா நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நீங்க லஞ்சம் கொடுத்தா நான் மனசு மாறிடுவேன்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ ஒண்ணு, ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்டா, அதை நான் திரும்ப வாங்கிடுறேன், நீங்க இப்படி தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, அதை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அப்புறம் நேற்று ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டது, ட்ரெஸ், அப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணனே அது, அப்புறம் டிக்கெட் காசு எல்லாத்தையும் கணக்கு பார்த்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றான். நம்ம சீஃப்னா ஷாக் தாங்கல, சாரி கேட்டாலும் அவன் காதுல விழல. இன்னொரு பக்கம் நம்ம சீனியரை பார்த்தா கங்கி கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா, என் ஃப்ரெண்டு தான் சூப்பரா இருப்பா, நான் உனக்கு செட் பண்ணி விடுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா கங்கு, அந்த பொண்ணுக்கு முடி கம்மியா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, நம்ம சீனியர் ஒன்று, அப்போ எந்த அளவுக்கு முடியிருந்தா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்க, உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் திரும்ப இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிச்சு, இந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியே முடி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, நல்லா தான் இருக்கா, ஆனால் இவளும் என்னோட டைப் கிடையாது, இந்த பொண்ணு கொஞ்சம் குள்ளமா இருக்கா அப்படின்னு சொல்ல சீனியர் கடுப்பாயிட்டாங்க. அப்புறம் உனக்கு எப்படிதான் வேணுமா அப்படின்னு கேட்க, உங்களோட ஹைட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சீனியரும், நான் உங்ககிட்ட இன்னொரு புது வாழ்க்கை ஆரம்பின்னு சொல்ல தானே செஞ்சேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்க்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளம்புறாங்க. அப்புறம் கங்கி யோசிச்சு பாக்குறாரு, தேவையில்லாத விஷயமா, ஒருவேளை நம்ம ஹார்ட் இவளுக்காக துடிச்சது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் இப்படி பண்றாளன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஆபீஸ்லயே தானே இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வந்து கொடுக்குறா. என்ன அப்ளிகேஷன் என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு வீடு விஷயமா தான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு இது வேணான்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா இதே அப்ளிகேஷனை நம்ம ஹீரோவும் அவளுக்கு கொடுத்துருப்பான். அவ அன்னைக்கு ஆபீஸ்ல தூங்குறான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப கேட்டிருப்பான் போல. ஆனா
எதுவுமே சொல்லாம இருந்திருக்கான். நம்ம பாஸ் நிஜமாலுமே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு அவ சொல்ல ஹீரோயினுக்கு கவலையா இருக்கு. இப்ப அப்படியே நம்ம சீனியர் கங்குக்கு இன்னொரு பொண்ணை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு முடி நீ கேட்ட மாதிரி தான் இருக்கு, உயரமாவும் இருக்கா, பார்மசிஸ்டா இருக்கா, இவ உனக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்ல நம்ம கங்கும் கடுப்புல அந்த பொண்ணை பார்க்க போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அப்படி ஹீரோ எங்கேயோ வெளியே கிளம்புறான். அப்போ ஷின்னும் அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு உள்ள வராங்க. அப்போ ஷின் ஹீரோ கிட்ட சத்தம் கூட கொடுக்காம கோமா அங்க இருந்து போறான். இதை அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் நோட் பண்றான். அப்புறம் மேல ஸ்டுடியோக்கு போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு ஷின்ட்டு கேக்குறான், என்னாச்சு உனக்கு, அவருக்காக உன் லவ்வையே விட்டு கொடுத்த, இப்பயே அவர் மேல கோவமா இருக்கான்னு கேட்க ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ண விஷயத்த ஷின் சொல்றான். என்ன காரணம்னே சொல்லாம அவளை கழட்டி விட்டுட்டான். நான் நினைச்ச மாதிரி அவன் இல்ல, அவன் இப்படி ஒருத்தங்களை கஷ்டப்படுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுக்கு புரியுது. ஆனா அவன் எதையும் சொல்லிக்கல. அடுத்து அப்படி ஹீரோயின் லைப்ரரியில இருக்கா. அப்ப நம்ம சீனியர் அவகிட்ட வந்து பேசுறாங்க, நீ ஒரு நல்ல பையனா பாரு, உன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவளும் ஆமா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் தான், அதுதான் சரி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவ திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. நம்ம பாஸ் கெட்டவரா இருந்தா நான் ஈஸியா அவரை விட்டுட்டு போயிருவேன், ஆனா என்னால அவரை மறக்க முடியல, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு அழுவுறா. இத வேற ஷின்னு மறைஞ்சு நின்று கேட்டுடுறான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படி ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம கங்க அந்த பொண்ணை பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. கங்க இருந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை சீனியர் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் கடுப்பாகுது. உங்களுக்கு இந்த சீனியரை பிடிக்குமா அப்படின்னு கேட்க சாச்சா அவளை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சீனியர் பத்தியே பேசுறாங்க. அப்புறம் கடுப்புல அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல பார்த்தா இன்னுமே ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கா, வீட்டுக்கு கிளம்பல. அப்போ ஷின் வந்து நான் உன்னை டிரா பண்றேன் வான்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அவன் இருந்துட்டு இல்ல இப்ப சொல்ல வேணாம், உன் மனசுல உள்ள கஷ்டங்கள்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லு, ஒருவேளை உன் மனசு மாறலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நமக்கு காட்டல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோயினையும் நம்ம சீனியரையும் காணும். ஹீரோ உடனே சீஃப் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம சீனியர் ஏதோ ஒரு ஸ்டோரி கவர் பண்றதுக்காக போயிருக்காங்களாம். நம்ம ஹீரோயின் அவங்களோட அம்மா ஊருக்கு போயிருக்கலாம். கங்கு எதுக்காக அங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க டேய் என் வீட்டுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, அவ வீட்டுல என்ன நடக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கத்த ஹீரோ உடனே ஏன்னு கேட்காம அப்படி அங்க இருந்து கிளம்பிட்டான். சீஃப் நேத்து அப்பெல்லாம் அவர் நடத்துனதுனால தான் நம்ம கிட்ட பேசாம போறாருன்னு வருத்தப்பட்டுட்டு அப்படி உள்ள வந்து ஹோட்டல், ட்ரெஸ், பிளேன் டிக்கெட் எல்லாம் செலவு பண்ணால அதுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்காரு. இடையில 1-2 செலவு மறந்துருக்காரு, அதையும் சொல்ல அவரு கிடுக்கிடுன்னு கையை ஆடிக்கிட்டே கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவன் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமே இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு ஹீரோயின் ஏன் வரல அப்படின்னு ஒரே குழப்பம். அப்புறம் அப்படி நம்ம சீனியர் ஆபீஸ்க்கு வந்து நேரா கங்க தான் போய் பாக்குறாங்க. அவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவரை கண்ணாப்பினா நேசுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு பொண்ணு உனக்கு பார்த்து விட்டா அவன் உனக்கு வேணாமா, உன் வாழ்க்கையில சாவர வரைக்கும் நல்ல பொண்ணே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. எதுக்கு இப்படி திட்டுறா அப்படின்னு கங்க கேட்க பக்கத்துல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தான் இருந்திருப்பா. அவன் உடனே அவ போன் எடுத்து ஒரு விஷயத்த காட்டுறா. நேத்து கூட சீனியர் கிட்ட ஏதோ காமிச்சிருப்பாள்ல, என்னன்னா நம்ம கங்கோட கியூட்டி பை இருக்குல்ல அதுக்கு கல்யாணம் போல சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருந்திருக்கா. கங்கு அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அவருக்கு புரியுது, ஓ இதுக்காக தான் சீனியர் இப்படி பண்றாங்களா, நமக்காக வருத்தப்பட்டு தான் இப்படி பண்றாங்களா அப்படின்னு. அப்புறம் அப்படியே அங்க சீஃப் வராரு. கங்கோட கையில போன் இருக்கு, அதுல அந்த போஸ்ட பாத்துட்டு இருக்காரா. சீஃப் ஒண்ணு இப்ப எதுக்கு இதை பாத்துட்டு இருக்க, அவ கல்யாணத்தை எது நிறுத்தலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் நம்ம கங்கு யோசிக்கிறாரு, நம்ம ஏன் இந்த நேரத்துல கியூட்டி பையோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு யோசிக்கவே இல்ல, அதை பத்தி வருத்தப்படவே இல்ல, நாம ஏன் சீனியரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது. நம்ம ஷின்னு, அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு, நம்ம சீஃப் 3 பேரும் மீட்டிங்கை முடிச்சுட்டு சீஃப் ஷின்னு கிட்ட உனக்கு தானே பாஸை பத்தி நல்லா தெரியும், அவரே இப்ப கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்காரு, காசெல்லாம் வேற தனியா செலவு பண்றாரு, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்க ஷின்னு கோவத்துல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரே உறுத்தலா இருக்கு. அப்புறம் ஷின்னோட ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு ஷின்னு கிட்ட நம்ம ஹீரோ எடிட்டரை பிரேக்கப் பண்ணதுக்கு உன்னோட அளவு கூட காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஷின்னு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்றானா இல்லையான்னு தெரியல. நமக்கு அங்கே அப்படி கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இன்னைக்குதான் அவங்க அப்பா இவங்களெல்லாம் விட்டு ஓடி போனதான். வருஷம் தானோ இந்த நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாளாம். அதான் அவங்க அம்மா இது ஒன்றும் அவங்க அப்பா இறந்த நாளோ இல்லை அவரோட பர்த்டேவோ கிடையாது, அவர் ஓடி போன நாள், வருஷம் இப்படி வீட்டுக்கு வரதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. ஒரு டேபிள்ல இவளோட அப்பா போட்டோ இருக்குமா, அந்த போட்டோ இப்ப அங்க இல்ல, என்ன விஷயம்னு கேட்க நான் அந்த போட்டோவை தூக்கி தூர எறிஞ்சிட்டேன், நான் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த கபோர்ட்லாம் எடுத்து பாக்குறா. உள்ள அவளோட போட்டோவை அவங்க அம்மா தூரெல்லாம் போடல, கபோர்டுக்குள்ளதான் வச்சிருந்திருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இன்னும் ஹீரோயினோட அப்பா யார் நமக்கு காட்டல. இன்னொரு பக்கம் நம்ம சீனியரும் கங்கும் சேர்ந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கறியெல்லாம் வறுத்துட்டு இருக்கும்போது நம்ம கங்கு சாரி தேங்க்யூன்னு எல்லாம் சொல்றாரு. சீனியர் கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. சரி அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு கறி துண்டு
வேக வைக்கும்போது கங்கோட மூஞ்சிலே வந்து தெரிச்சு விழுந்துருது. நம்ம சீனியர் உடனே வேகமா போய் ஒரு டிஷ்யூ எடுத்து அவரோட முகத்தை தொடச்சிட்டு இருக்க. 2 பேரும் பக்கத்துல இருந்தோடனே நம்ம கங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹார்ட்டெல்லாம் படன்னு துடிக்குது. வேகமா ஒரு கல்ப் அடிச்சுட்டு நீலாம் என் இதயத்துக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க பார்த்தோன்னே வேகமா துடிக்குதுல அதுக்காமா. உடனே அவங்க இருந்துட்டு நம்ம சரக்கு அடிக்கிறோம்ல இதுதான் உன் இதயத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்றாங்க. அவங்க ஒரே டியூப்லைட்டா இருக்காங்க, அவங்களுக்கு புரியல. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. பேசிட்டு நான் கிளம்ப போறேன்னு சொன்னா நீ இதை மட்டும் கேட்டுட்டு போ, ஒன்னால என் இது அப்படின்னு கங்க ப்ரப்போஸ் பண்ணலான்னு வர்றாரு. ஆனா சீனியர் கேட்காம எனக்கு ஆபீஸ்ல ஒரு பார்சல் வந்திருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க போனை வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ நான் அதுல ஏதோ ஒரு மெசேஜ் வர கங்க அதை எடுத்து பார்த்தா நீ வீடு வாங்கிக்கோ அதுக்கான காசை நான் பே பண்றேன் அப்படின்னு வந்திருக்கு. அவரும் புரியாம என்னன்னு யோசிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவனும் சீஃபும் சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப குடிக்கிறான். சீஃபுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு மட்டும் புரியுது. அப்ப அவன் வாழ்க்கையில சந்தோஷம் வர்றதுக்கு அவர் ஒரு ஐடியா சொல்றாரு. நான் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல நடந்தது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. நீங்க காதலிக்கணும். உங்க வாழ்க்கையில லவ் வந்தா மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். நம்ம ஒருத்தங்களுக்கு அன்பை கொடுக்கணும், மத்தவங்க கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ரொம்ப குடிச்சிட்டான். ஹீரோயின் பத்தியே தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவளை அவனால மறக்கவே முடியல. இன்னொரு பக்கம் ஷின்னு சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்துருக்கான். அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அசிஸ்டன்ட் பண்ணிருந்தான்ல அவன் சொல்லிட்டான் போல ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஹீரோ கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், அதனால கூட பிரேக்கப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. உடனே அவன் ஹீரோக்கு போன் பண்றான். பார்த்தா நம்ம சீஃப் அட்டென்ட் பண்றாரு. சீஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லியிருப்பார் போல. நேரா அங்க போயிட்டான். அங்க ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு நல்லா மட்டையாயிட்டான். நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்ல இல்ல பரவாயில்ல நான் இன்னைக்கு நாள் முழுக்க அவரை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கேன், அதனால நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் அவர் ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தால அதுக்கு ஆர்டிகல் டைப் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆபீஸ்லயே 3 பேர் யூத் இருக்காங்கல்ல, அந்த 2 அசிஸ்டன்ட் பொண்ணுங்க அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு அவங்கள பத்தி எல்லாம் எழுதுறா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வீடு இப்ப கிடைச்சிருக்கும் போல. ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஹீரோ கொடுத்தான்ல அது வழியா. அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கண் முழிக்கிறான். பார்த்தா அவன் வீட்டுலதான் இருக்கான். நடு ராத்திரி எந்திரிச்சு வந்தா ஹால்ல ஷின் உட்கார்ந்துருக்கான். அவன் இப்போ ஹீரோ கிட்ட நீ எனக்காக தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்க, அவட்ட போய் பேசு அப்படின்னு சொல்ல இப்பதான் இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு மட்டையா கிடந்தான்ல, திரும்ப கார்ல ஏறினப்போ சீஃப் கிட்ட ஏதோ உளறி இருப்பான் போல. என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல காதலிக்கணும் இல்ல காதலிக்கப்படணும் அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமே காதல் தான் அப்படிலாம் சொல்லி புலம்பிருக்கான். இது எல்லாத்தையுமே ஷின் வேற கேட்டிருக்கான். அதனாலதான் ஹீரோ கிட்ட திரும்ப அவ கூட சேர சொல்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்ல என்ன இதுக்கு மேலேயும் பாவப்பட்ட ஜீவனா காட்டாத, தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசு அப்படின்றான். இப்ப அப்படியே ஸ்டுடியோல ஷின் உட்கார்ந்துருக்கான். அவன் ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை மறந்துடணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. அப்போ ஒவ்வொரு போட்டோவா அவளை பார்த்துக்கிட்டே டெலீட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். நிறைய போட்டோல ஹீரோயினே தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஹீரோயின் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம மனுஷங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்ப்பாங்க, ஆனா போட்டோ தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னால அந்த விஷயத்த இப்ப அப்படியே அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்காக வெளியில வர நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். அவகிட்ட போய் சாரி சொல்லிட்டு என்னால நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றான். ஆனா அவ நீங்க சொன்னதே என்னால இப்ப சொல்ல முடியாது, நீங்க இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்ல ஹீரோ என்னென்னலாம் பண்றான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.